பனானா பன் இல்ல மேங்களூர் பன் எப்படினாலும் சொல்லலாம். பொதுவா இத மைதால தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்தியா கோதுமையில எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 பழுத்த பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். இதோடவே 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா இத மசிச்சு எடுத்துக்கோங்க. பழம் இந்த அளவு நாட்டு சர்க்கரையோட நல்லா மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூனோட கம்மியா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிர் 1/4 கப் சேர்க்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா 2 கப் கோதுமை மாவு சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் இதில் 1/2 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். இதோடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம வாழைப்பழம் தயிரில் உள்ள தண்ணியில் தான் பிசைஞ்சு எடுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா 2 கப்பில் கொஞ்சம் எனக்கு மீதம் இருக்குது. மாவு உணராமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. 5லேருந்து 6 மணி நேரம் இது ஊறட்டும். 6 மணி நேரம் கழித்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வழக்கமாக பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனா திரட்டணும். இந்த அளவு ரெடி ஆனதுக்கு அப்புறமா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு உப்பி எலும்பி வர ஆரம்பிக்கும். இதை பொதுவாக தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது சும்மாவே ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறதா இருந்தால் நைட்டே கூட நீங்கள் மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி மேங்களூர் பன் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.